කියන මොනවාද? விசுவாசம் என்றால் என்ன? ඔබ ධනාත්මික දෙයක් සිදු වෙයි කියලා ඔබ සිතන එක. ஒரு காரியம் நேர்மறையாய் நடக்கும் என்பதை நம்புவதே விசுவாசமாகும். ඒ නිසා ඔබ සිතන්න ඔබගේ ජීවිතේ සිදුවෙන්න බැරි ධනාත්මික දෙයක් සිදු වෙයි කියලා. எனவே உங்கள் வாழ்க்கையில நினையுங்கள், நேர்மறையான காரியங்கள் நடக்க முடியாதவைகள் கூட உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்று. අද දෙවියන් වහන්සේමට පණිවිඩයක් දීලා මෙතනට එවලා තියෙනවා. இன்று கூட உங்களுக்கான ஒரு செய்தியை எனக்கு கொடுத்து தான் இங்கே என்னை ඔබ அனுப்பியிருக்கிறார். යම්කිසි ස්ථානකින් බලාපොරොත්තු වෙනවා. நீங்கள் ஒரு காரியத்தில் ஒரு இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறீர்கள். නමුත් එතන රැවටීම තමයි සිදු වෙලා තියෙන්නේ. ஆனால் அந்த இடத்திலேயோ ஏமாற்றம் தான் உங்களுக்கு வருகிறது. යම්කිසි කෙනෙක් ගාම ඔබ බලාපොරොත්තු වෙලා තියෙනවා. ஏதோ ஒரு நபரிடத்திலே எதிர்பார்த்திருக்கிறீர்கள். ඒකත් ඔබට රැවටීම තමයි සිදු වෙලා තියෙනවා. அதுவும் கூட ஏமாற்றத்தில் தான் නමුත් முடிந்திருக்கிறது. දෙවියන් වහන්සේ ஆனால் தேவன் ඔබ බලාපොරොත්තු නොවුන ස්ථානයේ ඔබට ආස්කමක් උන්වහන්සේ ඇති කරයි. ஆனால் தேவனோ நீங்கள் எதிர்பாராத இடத்திலே இருந்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ඔබ செய்வார். තදින් විශ්වාස කරන්න. நீங்கள் அதை முழுமையாய் விசுவாசியுங்கள். මේ සති දෙකක් කාලය ඇතුලේ இந்த 2 கிழமைக்குள்ளே දෙවියන් වහන්සේ ඔබට ආස්කමක් කරන බව. தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை පුදුම செய்வார். දෙයක් දෙවියන් වහන්සේ ඔබට කරයි. புதுமையானதொன்றை தேவன் මට දෙවියන් වහන්සේ ආස්කමක් කරයි. எனக்கு தேவன் ஒரு அற்புதத்தை